ஹாய், ஹாவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லாப்ஸிக்கு முதல்ல வந்து வானிலையில் நெய் ஊற்றி அதில் வந்து திராட்சை, பாதாம், முந்திரி போட்டு நல்லா வந்து அது வந்து பொன்னிறமாக வதக்கந்தண்டியும் அந்த திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும். முந்திரி வந்து கொஞ்சம் கலர் மாறணும். அதுந்தண்டியும் நல்லா வதக்கி ஒரு தட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த நெய்யிலே வந்து ஒரு டம்ளர் வந்து கோதுமை ரவையை வந்து எடுத்து அந்த நெய்யில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கணும். கோதுமை ரவை ஒரு டம்ளர் போடுறேன் நான். ஒரு டம்ளர் கோதுமை ரவை நான் போடுறேன். அந்த கோதுமை நெய்யில் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா கோதுமை ரவை வந்து கருகி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றணும். அதில் நல்லா கொஞ்சம் கலர் வந்து மாறிடுச்சு. அதில் லேசாக கலர் மாறினதுக்கப்புறம் 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு டம்ளர் இது வச்சு 1 டம்ளர் ரவை வச்சுருக்கனால அதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் 1 2